வாசல்களே துதியோடும் படிக்க, வேற யாரும் கூட படிக்க. அவர் பிரகாரங்களே என்னவா இப்ப புரிஞ்சா? அவர் வாசல் எப்படி இருக்கணுமா? துதியோட இருக்கணுமா? துதினா சோத்திரம் பண்ணிக்கிட்டு அங்க வந்துட்டு ஆராதித்துக்கிட்டு இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோத்திரம் பண்ணி நான் பிரசங்கம் பண்ணும்போது சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க பேசணும்னு அவசியம் இல்லை, நீங்க மற்றவங்களை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு காரியம் நம்ம புல்பட்டில் ஏற போறோமே, சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க. ஒரு காரியம் அவர் சமுத்திரம் 1.5 மணி நேரம் செலவு பண்றோமே, புகழ்ச்சியோட இருங்க. அப்ப மன விருப்பம் தான் உங்களை என்ன செய்யும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மன விருப்பம் தான் உங்களை மகிழ்ச்சியை கொண்டு வரணும். இன்னைக்கு பயந்து நீ ஒருவேளை சங்கீதம் ஆண்டவருக்காக பயந்து பேசினா, நாளைக்கு 1000 மத்தியில் உங்களை கர்த்தர் வைப்பார். 1000 மத்தியில் கர்த்தர் வைப்பார். கத்த பெரிய பணக்காரவங்க, கத்த வந்தவங்க பெரிய பணக்காரவங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க. ஆனால் 3 நேரமும் நீங்கள் என்னோட தான் சாப்பிட்ணும்னாங்க. 3 நேரமும் என்னோட தான் சாப்பிட்ணும். சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பேசி உதவி, பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன், பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்தா நம்ம சொல்லணும், ஏதோ ஒரு காகத்தை அனுப்பினார் ஆண்டவர் இந்த வாரம் எங்களை போஷிக்கிறார். ஏதோ ஒரு காகத்தை அனுப்பினார் ஆண்டவர் போஷிக்கிறார். நிச்சயமா காகம் இருக்கு, நிறைய கிறிஸ்துவ காகம் இருக்கிறது, நிறைய இங்கிலிருந்து ரசிக்கப்பட்ட நிறைய காகங்கள் இருக்கிறது. ஆனா உதவி செய்ய காகங்கள் இருக்கிறது. நம்ம அந்த காகத்துக்கிட்ட இருந்து தேவன் நமக்கு அனுப்புறார். இந்த வாரம் நமக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த வாரம் நமக்கு தேவைகளை சந்திச்சார்ல, ஒரு உதவி காகம், 3 காகம் வருகிறது. அப்ப தேவனிடத்துல புகழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. போன வாரம் கொஞ்சோண்டு கறி குழம்பு கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டு இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா யாருக்கு திருப்தி? உங்கள் வயிற்றுக்கு தான் திருப்தி, உங்களுக்கு தான் திருப்தி. அப்போ குறைவில்லாமல் புகழ்ச்சியாக தேவ சமூகத்தில் இருங்க. புகழ்ச்சியாக நமக்கு நல்ல காகங்கள் கர்த்தர் கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரு நேரம் வர்றோம், உங்கள் பிள்ளைகளோட ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், உங்கள் சபையோட கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கோம். இப்போ 1 வாரம் லீவில் தான் நான் வந்திருக்கேன், அதனால் நான் அடுத்த வெள்ளிக்கிழமை நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. இப்போ என்னென்னா, நம்மளை அவங்களுக்கு தெரியாது, அவங்கள நமக்கு தெரியாது. தேவன் காகத்தை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த காகம்